ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கோடியர் புதற்கு அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்று அன்னையாம் திருச்சபை அதிதூதர்களுடைய திருநாளை கொண்டாடி மகிழ்கிறது. தூதர்களிலே மிகவும் முக்கிய வாய்ந்தவர்கள், முதன்மை வானதூதர்கள் என்று அழைக்கப்படுகிற தூய மிக்கேல், கபிரியேல், ரபேல் ஆகியோருடைய திருநாளில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசித்து கேட்டிருக்கிறோம். இந்த பகுதியில் இருந்து இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதனை தியானிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இதை நற்செய்தி பகுதியிலே நத்தனியேல் என்று அழைக்கப்படுகிற இயேசுவினுடைய சீடர்களில் ஒருவரான அந்திரேயா தன்னுடைய வாழ்வில் இயேசு எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று தெரியாத நிலையில் நாசரேத்திலிருந்து அவர் வந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டவுடனே நாசரேத்திலிருந்து நல்லது இது வரக்கூடுமோ என்று கேட்கிறார். அந்த கேள்வியினுடைய தொடர்ச்சியாக இயேசுவை சந்திக்கிறார். இயேசு அவருடைய நல்ல உள்ளத்தை, கபடற்ற உள்ளத்தை கண்டுணர்ந்து அவருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னை விடவும், தான் காணுகிற இந்த காட்சியை விடவும் மேலான காட்சியை உனக்கு வெளிப்படுத்தப்படும் என்ற செய்தியை ஆண்டவர் அவருக்கு சொல்லுவதை நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்கிறோம். இந்த பகுதியும் இந்த திருவிழாவும் நமக்கு நினைவூட்டுகிற செய்தி என்ன என்பதனை நாம் இணைந்து சிந்திப்போம். அன்பார்ந்தவர்களே, ஒரு அரசன் இருந்தால் அந்த அரசன் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு நாட்டு நலப்பணிகள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே அவன் அந்த பணிக்காக ஒரு 3 அதிகாரிகளை நியமனம் செய்திருந்தார். இந்த 3 அதிகாரிகளுக்கும் ஒரு வானளாவிய அதிகாரம் கொடுத்திருந்தான். இந்த 3 அதிகாரிகளும் மிகச் சிறப்பாக செயல்படுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். அரசனுக்கு ஒரு புகார் வந்தது. அந்த புகாரில் நாட்டு நல பணிகள் சரிவர நடைபெறுவதில்லை, அந்த பணிகளில் ஊழல் நடக்கிறது என்ற செய்தி அரசனுக்கு சொல்லப்பட்டது. அரசன் இந்த 3 அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்களுக்கு சொன்னார், நான் நாட்டு நல பணிகள் சிறப்பாக நடைபெறுவதற்காக உங்களுக்கு ஒரு களப்பயிற்சி கொடுக்க போகிறேன் என்று சொன்னார். உடனே அந்த 3 பணியாளர்களும் சரி என்று ஒத்துக்கொண்டார்கள். அரசன் என்ன களப்பயிற்சி கொடுத்தார் என்றால், பெரிய சாக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாக்கு கொடுத்தார். அந்த சாக்கை கொடுத்து, நீங்கள் நம்முடைய நாட்டின் காடுகளுக்கு செல்லுங்கள், காட்டிலே மிக உயர்ந்த ரகமான பழங்கள் அதிகமாக இருக்கிறது, அந்த பழங்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும். அந்த பழங்களை கொண்டு வந்த பிறகு நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் நாம் யாரும் பார்க்க போவதில்லை, அதை ஏழைகளுக்கு உண்பதற்காக கொடுத்து விடுவோம் என்று அரசன் சொன்னார். உடனே 3 பேரும் புறப்பட்டார்கள். முதல் அதிகாரி, இந்த பழங்களை யார் பார்க்க போகிறார்கள், அரசனுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கிறது, இதையெல்லாம் ஒரு வேலை என்று பார்ப்பானா என்று நினைத்து கொண்டு தான் கொண்டு சென்ற சாக்கில் காட்டில் கிடந்த இலை, தழை எல்லாத்தையும் அள்ளி போட்டு நிரப்பி ஒரே நாளில கொண்டு வந்துட்டான். அது ஒரே ஒரு ரூம்ல போடப்பட்டது. அடுத்ததாக இன்னொரு பணியாளர், அவன் காட்டுக்கு சென்றான். அரசன் பார்க்கவா போகிறான் என்று சொல்லிக்கொண்டு அவன் காட்டுக்குள் சென்றவன் காட்டில் கிடந்த அழுகிய பழங்கள், நாற்றம் அடித்தவை என்று எல்லாவற்றையும் போட்டு கொஞ்சம் சூழ்ச்சியாக மேலே மட்டும் கொஞ்சம் நல்ல பழங்களை வைத்துக் கொண்டான். அவன் கொண்டு வந்து சேர்த்தான். 2 நாளில் அதுவும் கொண்டு போய் ஒரு தனி அறையில் வைக்கப்பட்டது. இன்னொரு பணியாளன் காட்டுக்கு சென்றவன் 3-4 நாட்கள் பழங்கள் சேகரித்து மக்களுக்கு பயன்படுமே என்று நினைத்துக் கொண்டு நல்ல நல்ல பழங்களை எல்லாம் சேகரித்து அவன் அந்த சாக்கில் கட்டி கொண்டு வந்து சேர்த்தான். 3 பேருடைய பொருட்கள் 3 அறைகளில் வைக்கப்பட்டது.
அப்போது அரசன் 3 பேரையும் பிடித்து சிறையில் அடைத்தார். அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய பழங்களை கொண்டு வந்து அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்டது. இதை தின்று நீங்கள் வாழுங்கள் என்று சொன்னான் அரசன். முதல் 2 பேரும் அப்படியே ஓடி போய் அரசனுடைய காலில் விழுந்தார்கள். அரசே, நாங்கள் தவறு செய்து விட்டோம், எங்களை மன்னியுங்கள் என்று சொன்னார்கள். இந்த கடைசி பணியாளர் மட்டும் மிகவும் கம்பீரமாக நடந்து வந்தார். எதை குறித்தும் அவன் கவலைப்படவில்லை. அரசன் அவனுடைய உள்ளத்தை கண்டு அவனை பல துறைகளுக்கு அதிகாரியாக நியமனம் செய்தான் என்று இந்த நிகழ்விலே பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொல்லார் நன்றாக இருப்பதை காணுகிற போது நமக்கு என்ன தோன்றுகிறது? இதில் என்ன தவறு இருக்கிறது என்று நமக்கு தோன்றுகிறது. பொல்லாருக்கு வந்திருக்கக்கூடிய வாழ்வை பார்க்கிற போது அவர்கள் செழிப்புற்று இன்புற்று இருக்கிறார்களே, இவர்களுக்கு என்ன குறை இருக்கிறது என்று நினைக்கிற போது நாமும் அப்படி இருந்துவிட்டால் என்ன என்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே தோன்றுகிறார். பாவிகளும் தவறு செய்கிறவர்களும் செழிப்புற்று இருப்பதை பார்க்கிற போது, வளமாக வாழ்கிற போது, இவ்வுலகில் மதிப்பு பெற்றிருக்கிறது போது அவர்களை காணுகிற போது நாமும் அப்படி இருந்துவிட்டால் என்ன என்று நமக்கு தோன்றுகிறார். ஆனால் முடிவு ஒன்று உண்டு. அந்த நாளில் நாம் எல்லோரும் ஆண்டவர் முன்னிலையில் நிறுத்தப்படுவோம். அப்போது யார் ஆண்டவருடைய பார்வையில் மதிப்பு மிக்கவர்களாக இருப்பார் என்று சொன்னால், யார் தன்னுடைய கடமைகளை கபடற்ற உள்ளத்தோடு செய்து கொண்டிருக்கிறாரோ அவரே ஆண்டவர் முன்னிலையில் மிகவும் உயர்ந்தவராக மதிப்பு மிக்கவராக இருப்பார் என்பதனை இந்த நிகழ்வின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இனி நற்செய்தி வாசகத்திலே நத்தனியேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று சொல்கிறார். கபடற்றவராய் இருக்கிறவர் தான் எதை காண முடியும் என்பதனையும் ஆண்டவர் சொல்கிறார். மானிட மகனை காணுகிறார். மானிட மகனை மட்டுமல்ல, மானிட மகனுடைய வாழ்நாளில் வானம் திறந்திருப்பதையும் கடவுளுடைய தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் அவர்கள் காண்பார்கள். ஆகவே வானவர்களுடைய காட்சி என்பது யாருக்கு வெளிப்படுத்தப்படும் என்று சொன்னார், யார் ஒருவர் கபடற்றவராக இருக்கிறாரோ அவருக்கு தான் அவர் வெளிப்படுத்தப்படுவார். ஆகவே வானவர்களுடைய அந்த பிரசனத்தை உணர்ந்து கொள்வதற்காக இந்த திருவிழா நமக்கு அழைப்பு தருகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வானதூதர்கள் என்று சொன்னவுடனே, ஏஞ்சல்ஸ் என்று சொன்னவுடனே, நம்முடைய பார்வையில் சம்மனசுகள் என்று சொன்னவுடனே யார் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வருவார்கள்? யாரை பார்த்து சம்மனசுன்னு சொல்லுவீங்க? யாரு? சின்ன பிள்ளைகளை பார்த்து சம்மனசுகள் என்று சொல்லுவார்கள். அப்போ நீங்க எல்லாரும் சம்மனசுகளாக உட்கார்ந்துருக்கீங்க. முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. அப்போ மற்றவங்களாம் யாரா உட்கார்ந்துருக்கிறீங்க? எல்லாருமே சம்மனசுகளாக தான் இருக்கணும்னு இறைவார்த்தை நமக்கு அழைப்பு தருகிறது. வழக்கமா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, வேடிக்கையா சொல்றதுதான், தொட்டில குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கு, தன்னால சிரிச்சா என்ன சொல்லுவீங்க? சம்மனசு பிச்சுக்கிட்டு ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்படின்னா சம்மனசுக்கு ஒரு வேலை இல்லையா, அதை செய்வார், பிச்சு ஊட்டுவாரு, அதனால பிள்ளைங்க சிரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கபடற்றவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் சம்மனசுகள் தான். சரியா? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அங்க சாத்தான் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். உள்ளே என்ன நினைக்கிறார்களோ அதையே வெளியே பேசுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் தான் சம்மனசுகள். ஒரு ஸ்கூல்ல போட்டி நடந்து பங்கு பெற்ற எல்லாருக்கும் பரிசு வழங்கப்பட்டது. அப்போ ஒரு சின்ன குழந்தை, எல்கேஜி படிக்கக்கூடிய குழந்தை, பரிசு வாங்குறதுக்காக மேடைக்கு வந்தாச்சு. மேடைக்கு வந்தவுடனே பிரின்சிபல் மேடம் மேலே உட்காந்துருக்காங்க, பரிசு கொடுக்கக்கூடியவர் இருக்கிறாரு. அந்த குழந்தை பக்கத்தில் போன உடனே பரிசு அப்படி வாங்கிச்சு, அப்படியே விருன்னு நடக்க ஆரம்பிச்சு. பரிசை வாங்கிட்டு நடந்த உடனே பிரின்சிபல் மேடம் நிப்பாட்டி, உனக்கு தெரியாதா, சே தேங்க்யூ அப்படின்னு சொன்னாங்க. நன்றின்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை நேராக அந்த பரிசு கொடுத்தவங்க போச்சு. சே தேங்க்யூ அப்படின்னு என்ன சொல்லிச்சு? நன்றி சொல்லுங்க அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்லிச்சான். குழந்தைகள் கபடற்றவர்கள்.
நாம் எப்படி சொல்லுகிறோமோ அதே போல சொல்லுவோம். 2 நாளைக்கு முன்னாடி பங்களா முன்னாடி 2 பிள்ளைங்க நடந்து போச்சு ஸ்கூலுக்கு போகும்போது. 2 குட்டி குழந்தைகள். அதனால ஏய் வா எங்கே போகிற அப்படின்னு கேட்டேன். இப்படின்னு முடிச்சுட்டே இருக்கு. நாங்கள் என்ன நினச்சோன்னே ஹாய் அப்படின்னு, அது ஹாய் அப்படின்னு. இன்னைக்கு காலையில் 2 பிள்ளைங்க நடந்து போச்சு. அதில் சொல்லிட்டு குட் மார்னிங் சில்ட்ரன், குட் மார்னிங் ஃபாதர். எப்படி நாம் என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே சொல்லுவோம். அப்போ குழந்தைகள் கபடற்றவர்கள். குழந்தைகளில் நாம் வானதூதர்களை பார்க்கிறோம். குழந்தைகளுடைய உள்ளத்தில் எப்படி இறைவன் வெளிப்படுகிறார் என்ற ஒரு செய்தியை தான் நாம் இந்த நாளில் நினைத்து பார்க்கிறோம். சீடர்களுக்கு உள்ளாக ஒரு பெரிய போட்டி நடக்கிறது. என்ன போட்டி? யார் பெரியவர், நானா நீயா என்கிற ஒரு பெரிய போட்டி நடைபெறுகிறது. உலகத்திலேயே அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. யார் பெரியவர்? எந்த நாடு பெரியது? கொரோனாவுக்கு யார் முதல்ல மருந்து கண்டுபிடிக்கிறார் இல்லையா? சீனாவா அமெரிக்காவா? யாரு கடைசி? இந்தியாவிலிருந்து மருந்து வேற நாடுகள் தான் போக வேண்டியது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தங்களை பெரியவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக இப்படிலாம் முயற்சி நடக்கிறார். நம்ம ஊர்லையும் நடக்கும், குடும்பத்திலையும் நடக்கும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும். யார் பெரியவர்? நானா நீயா, என் குடும்பமா உங்கள் குடும்பமா என்கிற மாதிரியான ஒரு போட்டி என்பது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் நேற்றைய நற்செய்தி வாசகத்திலே நமக்கு சொல்லுகிற போது ஒரு செய்தியை சொல்கிறார். உங்களில் மிகச்சிறியவரே பெரியவர் என்று சொல்கிறார். உங்களில் யார் சிறியவரோ அவர்தான் பெரியவர். கடவுளுடைய பார்வையில் யார் பெரியவர் என்றால் கபடற்றவராக இருக்கிறவர் தான் பெரியவர். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற 3 இந்த வானதூதர்களும், முதன்மை வானதூதர்களும் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறார்கள். தூய மிக்கேல் என்று சொன்னால் கடவுளுக்கு நிகர் யார் என்றுதான் பொருள்படுகிறார்கள். அப்ப என்ன நடக்கிறது? தொடக்கத்தில் இருந்தக்கூடிய அந்த அரக்க பாம்பை வெற்றி கொள்வதற்காக மிக்கேலின் தலைமையில் தூதர்கள் அணிதிரண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூசிபர் யாரு? லூசிபர் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் யார்? பேய்களின் தலைவர். அப்படிதான். லூசிபர் யாரு? பேய்களின் தலைவர். இயேசுவை கூட சொன்னாங்க, பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் அப்படின்னு சொல்லி இயேசுவை கூட சொன்னாங்க. அந்த லூசிபர் முதல்ல யாரா இருந்தாரு? வானதூதரா இருந்தார். வானதூதரா இருக்கக்கூடிய லூசிபர் இந்த 7 முதன்மை வானதூதர்களில் ஒருவராகவும் அவர் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய திறமையை பார்த்த உடனே நான் தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு மேலோங்குகிறார். கடவுளுக்கு மேலாக நான் இருக்கிறேன். இந்த எண்ணம் என்ன செய்யும்னு சொன்னா ஒரு மனுஷனை அழிச்சு, அது வானதூதராக இருந்தாலும் கூட அழிச்சு, அதை நாம் பார்க்கக்கூடிய. ஆகவே இந்த முதன்மை வானதூதர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய லூசிபர் ஆண்டவருக்கு எதிராக கிளர்ந்தெழுகிறார். அவர் கிளர்ந்தெழுகிற போது அவருக்கு சாதகமாக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தூதர்களும் அவர் பின்னால் போகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை வெற்றி கொள்வதற்காக ஆண்டவர் பயன்படுத்திய நபர்தான் தூய மிக்கேல் என்று பார்க்கிறோம். தூய மிக்கேலின் தலைமையில் திரண்டவர்கள், போரிட்டவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், கடவுளுக்கு நிகராக யாராவது இருக்க முடியுமா? ஆண்டவர் தான் உயர்ந்தவர். ஆகவே ஆண்டவருடைய வல்லமை அங்கு வெளிப்படுகிறது. மிக்கேலின் தலைமையில் தூதர்கள் ஒன்று திரளுகிற போது அங்கே லூசிபர் வீழ்த்தப்படுகிறார். கீழ்ப்படுகிறவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், கீழ்ப்படியாதவர்கள் தோற்று போகிறார்கள். அன்பு பிள்ளைகளே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த செய்திதான் மிக ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டிய ஒன்று. கபடற்றவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னார். நீங்கள் எதை காண்பீர்கள் என்றால், வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மேலே ஏறுவதையும் கீழே இறங்குவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கீழ்ப்படிபவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னார், ஆண்டவருக்கு நிகர் யாரும் இல்லை என்பதை காண்பீர்கள். தூய்மைக்கு அதை கண்டார். ஆண்டவருக்கு நிகர் யாரும் இல்லை என்பதை உணர்ந்தார். கபிரியேல் என்று சொன்னால் என்ன பொருள்? கடவுளுடைய ஆற்றல், கடவுளுடைய வல்லமை என்று பொருள்படுகிறது. கடவுளுடைய வல்லமையை, ஆற்றலை செய்தியாய் எடுத்துச் செல்லக்கூடியவர்கள் தான் தூதர்கள். அப்படி என்றால் கபிரியேல் ஆண்டவருடைய வார்த்தையை வல்லமையோடு
ஆற்றலோடு எடுத்து செல்கிறார். அது மரியாளாக இருக்கலாம், மற்ற யாருக்காக இருக்கலாம், எல்லாருக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து செல்கிறவராக இருக்கிறார். உண்மையில் நாமும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து செல்கிறவர்கள் தான். கோயிலுக்கு வாரோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், இங்கே நிறைய தியானிக்கிறோம், ஆண்டவருடைய திருவுடலையும் திருரத்தத்தை உண்டு வருகிறோம். நம்முடைய உள்ளத்தில் அந்த இறை வார்த்தை கொடுக்கப்படுகிற போது நாம வாங்கிட்டு நமக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அழைப்பை, கடவுளுடைய அந்த தூது சொல்லக்கூடிய அந்த பணியை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்பதைத்தான் கபிரியேல் நமக்கு நினைவூட்டுகிறார். ரபேல் என்று சொன்னால் என்ன பொருள்? ஆண்டவர் குணப்படுத்துகிறார் என்று பொருள்படுகிறார். குணப்படுத்துகிறார், நோயிலிருந்து தீமைகளிலிருந்து வழித்துணையாய் நமக்கு வந்து காப்பாற்றுகிறவர் தான் ரபேல் என்று நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். தோபித்து புத்தகத்தில் தோபித்து தன்னுடைய மகன் தோபியாவை அழைத்து இன்னொரு இடத்தில் கடன் கொடுக்க வேண்டும், அவர்கள் நமக்கு பணம் திருப்பி தர வேண்டும், அந்த பணத்தை போய் வாங்கி கொண்டு வா என்று சொல்லுகிற போது தோபித்து தன்னுடைய மகன் தோபியாவை அனுப்புகிற போது தோபியாவுக்கு துணையாக யார் போகிறார்? ரபேல் என்கிற தூதர் தான் போய் சேர்கிறார். ஆகவே வழித்துணையாக வருகிறார். நலமற்றிருந்த தோபித்துக்கு நலம் கொடுக்கக்கூடிய மருந்தை கொண்டு விடுகிறவராகவும் ரபேல் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ரபேலை போல நோய்க்கக்கூடிய ஒரு மனிதனுடைய துன்பத்தில் வேதனையில் பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த விழா நமக்கு நினைவூட்டுகிறார். நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த இனிய நாளில் இவ்விழாவில் கலந்து கொள்கிற நம் ஒவ்வொருவருமே நம்முடைய உள்ளத்தை கவடற்ற உள்ளமாக, குழந்தைகளின் உள்ளமாக, கடவுள் முன்னிலையில் நாம் மிகச்சிறியவராக இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் நாம் எப்பொழுதுமே பெரியவராக இருக்கிறோம் என்கிற செய்தியானது நமக்கு சொல்லப்படுகிறது. அப்படி பயணிக்கிற போது மிக்கேலின் பணிகளை காண்கிறவர்களாகவும் அதை செய்கிறவர்களாகவும், கபிரியேல் ரபேல் தூதருடைய பணிகளை காண்கிறவர்களாகவும் அதை செயல்படுத்துகிறவர்களாகவும் நாம் மாறுகிறோம். அதற்கான அழைப்பை இந்த பெருவிழா நமக்கு தருகிறது. சிந்திப்போம், ஜெபிப்போம்.